1 மணி நேரம் சுலபமாக நீங்கள் செலவு பண்ணலாம் அவனுடைய பிரச்சனத்தில். இன்னும் சில பேர் 5 நிமிஷம் 10 நிமிஷமேன்றது பெரிய இதாக யோசிக்கிறோம். நான் சொல்கிறேன், 1 மணி நேரம் இப்படின்றக்கெல்லாம் போவதற்கு நீங்கள் சரியான அந்த விதத்தில் அந்த நேரத்தை பிரித்து எடுத்தீங்கன்னா சுலபமாக நீங்கள் அந்த நேரத்தை 1 மணி நேரம் இல்லை, அதற்கும் மேலாக தேவனுடைய பிரச்சனத்தில் நீங்கள் செலவிட எல்லா வாய்ப்புகளும் உண்டு. நான் சொல்லுவேன், சுலபமாக சொல்லணும்னா 10, 25, 25 அது இருந்தாவே 1 மணி நேரம் போயிடுச்சு. 10 நிமிஷம் 2 பாட்டு நீங்கள் பாடுங்க, இல்லைன்னா ஒரு பாட்டாவது போட்டு நீங்கள் ஆண்டவர் ஆராதிங்க 10 நிமிஷம். அடுத்து 25 நிமிஷம் வேதாமத்தை திறந்து வாசிங்க. பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு 3 அதிகாரம், புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒரு 3 அதிகாரம், 25 நிமிஷம் இப்படின்றக்கெல்லாம் போயிடும். படித்து முடிச்சோன்னே அடுத்த கடைசி 25 நிமிஷம் நீங்கள் என்னத்தை படித்தீர்களோ அதை வைத்து சில நிமிடங்கள் ஜெபிக்கலாம். அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளுக்காக ஜெபிக்கலாம். ஒரு நாளைக்கு சபையின் ஊழியங்களுக்காக நீங்க ஜெபிக்கலாம், ஒரு நாளைக்கு சபையின் போதர்களுக்காக ஜெபிக்கலாம், உங்களுடைய குடும்பத்தார் இன்னும் ரட்சிக்கப்படாததுக்காக ஜெபிக்கலாம், தேசத்திற்காக ஜெபிக்கலாம், தேவன் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் செய்ய வேண்டிய காரியங்களுக்காக நீங்கள் இன்னும் போராடி ஜெபிக்கலாம், மன்றாட்டு ஜெபம் பண்ணலாம். இந்த 25 நிமிஷம் போகிறதே தெரியாத அளவுக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் அந்த ஜெப நேரத்திற்கு திட்டத்தோடு வந்தீங்கன்னா பல விதங்களில் தேவன் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அற்புதமாக கட்டி எழுப்புவார். ஆமென்.